ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27 days ஓல்டு சிக்ஸுக்கு நம்ம எப்படி ஃபீட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இது முழுக்க என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தாங்க. சப்போஸ் இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கவனிக்கணுங்க. அதாவது அந்த சிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஆக்டிவாக இருக்கா என்னென்னு பார்க்கணும். சப்போஸ் அது ஆக்டிவ் இல்லாமல் ரக்கை தொங்கிட்டு இருக்கிறது, களத்தை குறுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நான் பார்த்தீங்கன்னா சிக்ஸை ரிங்கில் தாங்க வச்சு வளர்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுங்க. செகண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்கலாம். அதாவது ஒன்று மாற்றி கொத்திக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது டேமேஜஸ் இருக்கலாம். இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏதாவது நோய்வாய் தொற்று ஆரம்ப நிலை. இந்த வீடியோவில் என்னால் எவ்வளோ தாங்க சொல்ல முடியும். இதுக்கு மேலே ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டைம் பத்தாதுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வாங்க நான் எப்படி ஃபீட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் தாங்க தண்ணி வைப்பேன். ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குது. சிக்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி கலங்கல் படுத்தாது. அதுக்கு வந்து இந்த எடுத்துக்கிட்டேங்க. பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வேகமாக தண்ணி குடிக்குங்க நார்மலாக இல்லாமல். ஏன்னா அந்தளவுக்கு தாகம் அதிகமாக இருக்குங்க அதுங்களுக்கு. ஒரு 5 to 10 minutes விட்டுருங்க. அது மாதிரி ஃபீல்டில் வைக்க வேணாங்க, தண்ணி மட்டும் குடிக்கிட்டோம். அவன் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சு முடிச்சு ஒன்றா தனித்தனியாக போகுது பார்த்தீங்களா. ஆனால் தண்ணி குடிச்சு முடிச்சு அதுக்கு தண்ணி தாகம் அடங்கிடுச்சு. 1-2 மறுபடியும் வந்து குடிக்கிறதுக்கு பார்க்குங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. ஃப்ரீயாக விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் போகும். என்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் கோழி மட்டும் கையில் பிடிச்சா கத்துறதில்ல. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துலாம் கோழி பிடிச்சுன்னா சத்தம் போடாத வச்சிடும். பக்கத்து ஒரே கூப்பிட்டு அந்தளவுக்கு சத்தம் போடுங்க. உங்கள் கடையே கத்துறதுன்னு கேட்பாங்க. ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் அதை விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது இப்போ உங்கள்கிட்ட பழகிடுச்சுன்னா அந்த ஆள் பயம் போயிடும். அதுக்கு வேண்டி நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் கத்த இது இருக்காதுங்க. ஓரளவுக்கு பயம் போயிருங்க. அவ்வளோதாங்க. தண்ணி குடிச்சிருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம போய் ஃபீட் எடுத்துடலாங்க. ஃபீடுன்னு பார்த்துட்டிங்கன்னா கோழி தீவனம் கம்புங்க 2 கலந்து வச்சுருவோங்க. அளவுலாம் பெருசாக இல்லைங்க. 2 கை சேர பார்த்தீங்கன்னா கோழி தீவனம்னா ஒரு கை சேர கம்பு, அந்த மாதிரி தாங்க. உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அந்த மாதிரி கலந்து போட்டிங்கன்னா ஈக்குவலாக போட்டிங்கன்னா சரிங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கோழி தீவனம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஃபீட் எடுத்துக்கிற மாதிரி போட்டுக்கோங்களேன். ஏன்னா க்ரோத் கொஞ்சம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. கம்பு போடுறதுன்னு நல்லது தான். ஒரே உங்கள்கிட்ட கம்பு இருந்ததுன்னா கம்பே போடுங்க, தப்பு இல்லை. கோழி தீவனம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபீட் கொஞ்சம் சீக்கிரம் பெருசாக வர்றது உங்களுக்கு தெரியுங்க. அது மூலமாக உணவு நல்லா விரும்பி சாப்பிடும். கோழி தீவனம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொரிச்ச சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே நம்ம எதுவும் கொடுக்க போகிறது இல்லைங்க. டே 2 தான் நம்ம கொடுப்போம். டே 2 பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய் சின்னதாக தாங்க இருக்கும். அதனால் கம்பு எடுத்து சாப்பிட முடியாது. நம்ம கம்பை அரைச்சி கொடுக்கணும், அந்த நிலமையாக இருங்க. அதான் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கோழி தீவனத்துக்கு போயிட்டேங்க. ஒரு டே 10 வரைக்கும் நான் வெறும் கோழி தீவனம் மட்டும்தாங்க கொடுப்பேன். அதுக்கு மேலே தான் கம்பும் கொடுப்பேன். டைஜஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க கோழி தீவனம். ஃபஸ்ட்டு ஃபீடு பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு வைப்பேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்க்கோழிக்குங்க. தாய்க்கோழி பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் ஃபீடு வச்சு தண்ணி வைக்கலாம், தண்ணி வச்சு ஃபீடு வைக்கலாம், அது பிரச்சனை இல்லைங்க. சிக்ஸ் பார்த்தீங்கன்னா 80% நல்லா ஃபீட் எடுத்துக்கிச்சுங்க. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு போயிருங்க. ஆனால் பாதி குழந்தைங்களாம் அப்படி தானே பாதி வேர் சாப்பிட்றதுக்கப்புறம் விளையாட போயிருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் உள்ள தூக்கி ஃபீடு வச்சுருவேங்க. அது தாய் குவாலிட்டியே வச்சு அதனால கொட்டி கொடுக்குங்க. அதனால் அந்த ஆர்வத்தில் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க. 1-2 அப்பவும் ஆர்வம் இல்லாமல் தான் இருக்குங்க. ஆனால் அப்பவும் சாப்பிட்ருங்க உள்ளே வச்சுட்டு, அவ்வளோதாங்க. ஃபீடிங் முடிஞ்சுங்க. தாய் கோழியும் சாப்பிட்ட மாதிரி வச்சுங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 2 கோழியோட சிக்ஸை ஒன்றா இறக்கி விட்டுருக்குறேங்க. ஏன்னா என்கிட்ட அந்தளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் வச்சிங்களா அந்த ரிங்கில் இருக்கிறக்கான சிக்ஸுக்கோடையே இதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைக்கலாம், அதனால பிரச்சனை இல்லைங்க. நான் கொஞ்சம் சிக்ஸு பெருசுங்க, அதனால் இடம் கிடைக்குங்க. களத்தை மட்டும் உள்ள குடிச்சிங்க, தண்ணி கலக்காதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதை சட்டி வச்சுக்கிட்டேங்க. தண்ணி வச்சு திறந்து விடலாங்க. சேம் கான்செப்ட்டுங்க. இதுக்கும் அதே மெத்தேடு தாங்க ஃபீடிங்க்கு. இவ்வளோதாங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபீடிங் இவ்வளோதாங்க. காலையில் பண்ணுற ஃபஸ்ட் ஃபீடிங் இவ்வளோதாங்க. ஃபஸ்ட் செக் பண்ணுறோம், அடுத்து தண்ணி வைக்கிறோம், 10 to 5 minutes பிரேக் விட்றோம், அடுத்து ஃபீடிங் வைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.